அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லாரி ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுடன் இரவு 7 மணிக்குள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தின்படி கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்தினாலோ அல்லது விபத்தை ஏற்படுத்திவிட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்லாமல் தப்பி சென்றாலோ 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 7 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசினுடைய புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 நாள் வேலை நிறுத்தத்திற்கு லாரி, பேருந்து மற்றும் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் சங்கங்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சாலை மறியல், தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உச்சபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மீது கற்கள் எறியப்பட்டன. அதனை கலைக்க வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் சங்க நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையானது இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பேசியிருக்கையில் இந்த சட்டம் என்பது பொதுமக்களையும் பயணிகளையும் பாதுகாக்கும் வகையில் தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மோட்டார் வாகன போக்குவரத்து காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கையில் இந்த சட்டத்தை கண்டு ஓட்டுநர்கள் மிகவும் அஞ்சி இருப்பதாகவும் அவர்கள் தங்களது ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை தீயிட்டு எரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.